வெஜ் பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம். அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எள் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. வறுத்ததெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 4 எடுத்து வெட்டிட்டேன். ஒரு தக்காளி, இது ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை ஒரு புடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அதை கூட இதை சேர்த்துக்கலாம். வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின வெங்காயம் அதில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா சேர்த்துட்டேன். இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் அரைச்சி இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு வேணாம்னாலும் இப்படியே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் வதங்கிட்டோம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மிளகு ஜீரகம்லாம் அது ஏற்கனவே வறுத்துருக்கோம். அதெல்லாம் நல்லா காரமாக தான் இருக்கும். தக்காளி இதை போட்டதும் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் கிரேவி கம்மியாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. காய் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். இப்போ புளி தண்ணியும் அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகு ஜீரகம் எள் வேர்க்கடலாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையோடு சேர்த்து புளி தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோன்னே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. அப்படியே கலந்து விட்டு சிம்மில் வைங்க. இடையில் ஒரு நிமிஷம் எடுத்துட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு சிம்மில் வைங்க. நல்லா அப்படியே கொதிச்சு எண்ணெய் நமக்கு மேலே பிரிஞ்சு வந்துடும். அப்போ சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இப்போ நல்லா கொதிக்குது.
லேசாக கிளறி விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செய்யல, கடலெண்ணெயில் பண்ணியிருக்கேன். வேண்டாம், நல்லெண்ணெயில் பண்ணுறேன். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். சிம்மில் வச்சுடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறலாம். தேங்க்யூ.